கண்டினியூஸா உங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் பேச வராது கைஸ். ஆனா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 100% அக்யூரேட்டாகவும் ட்ரூவா டார்கெட்டை ரீச் பண்ற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க கைஸ். நீங்க நினைக்கிறீங்களா இது நைட்டோட நைட்டா நடந்த சீன் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி கைஸ், இதுவே ஒரு இஸ்லாமிய நாடு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஈரான் ஒரு சுவரன் நேஷருக்குள்ள நைட்டோட நைட்டா போயிட்டு அந்த நாட்டோட அதிபரை அவரோட வைஃபையும் தூக்கிட்டு வந்திருந்தா இன்னைக்கு உலகத்துல இவங்க மொத்த பேர் செஞ்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. முஸ்லீம்கள், தீவிரவாதிகள், ஜிகாத் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மொத்த குளோபையுமே ஆட்டி நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு உலகம் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்குது. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரம்ப், மார்க்கோ ரூபியோ, அமெரிக்கன் டிஃபென்ஸ் இவங்க எல்லாரும் ஒரு பிக்சரை காட்டிட்டு இருக்கிறாங்க. மீடியாவை ரொம்ப பிஸியா வச்சிருக்காங்க. அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெனிசுலா, மதுரா, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம்படி பேசிட்டு இருக்குது. ஸோ இவங்களை தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு காய்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சைலண்டா ஒரு குரூப் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஆட்டத்துக்கு வெளியில உட்கார்ந்து டைமுக்காக காத்திருக்குது. அது யாரு? சோ இந்த ஆட்டத்துல யாருக்கு லாபம்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கா லாபம் இருக்குது? வெனிசுலாவோட பிரசிடென்ட் எடுத்து வந்தா அவருக்கு என்ன பண்ணலாம்? ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது உலக அறிஞ்ச விஷயம். பாக்குற எல்லாருக்குமே தெரியும் வெனிசுலால ஆயில் இருக்கு. தெரியாதவங்க இது இன்சிடென்ட்க்கு அப்புறமா தெரிஞ்சு இருந்திருப்பாங்க. சோ கைஸ், இந்த ஆயில் அப்படிங்கிறது உலகத்தோட பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். ரைட், சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் தானே இருக்குது காய்ஸ். எல்லாத்துலயுமே லாபம் அடைய போறது யாரு? யாரு லாபம் அடைய போறாரோ அவரோடது தான் இந்த ஆட்டம், இந்த பிசினஸ். ரைட். So guys, அதை ட்ரம்ப் வந்துட்டு அவரோட வாயாலே சொல்லிக்கிறாரு. We are going to have our large United States oil companies, the biggest anywhere in the world. ட்ரம்ப் சொல்றாரு யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ் வந்துட்டு வெனிசுலால இருக்கக்கூடிய பெட்ரோலியம் கிணறுகளை வந்துட்டு இவங்க போயிட்டு மேனேஜ் பண்ண போறாங்க. அங்க $1 பில்லியன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அங்க ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ கைஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஓகே. ஆனா அவங்க எல்லாம் யாரு? XYZ இவங்களோட பேர் எங்கேயுமே யாருமே சொல்றாங்க இல்லையே. இவங்க தான் உண்மையான மான்ஸ்டர்ஸ். இவங்களுக்காகத்தான் இந்த கேமே. கைஸ், 2020ல அதாவது ட்ரம்ப் இதுக்கு முந்தின வாட்டி பிரசிடென்டா இருக்க போகல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வெனிசுலன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படுது. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா நார்கோ டெரரிசம், ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிரிமினல் கேஸ் அவர்கிட்ட மேல போட்டு அவரை வந்துட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2020ல இதுக்குள்ள பிளான கீறிட்டாங்க. 2025ல அதை கிட்ட நெருங்கிட்டாங்க. லேடிக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவங்களோட பேர் வந்துட்டு மச்சாடோ அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெனிசுலால ஒப்போசிஷன் லீடர். ரைட். ஒரு நாட்டுல ரெஜிம் சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னு சொன்னா கைஸ், நாட்டுக்கு வெளியில இருந்து யாரும் போய் தங்க குழப்பங்கள் உருவாக்குறது இல்ல கைஸ். இதெல்லாம் ஃபைனல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு புரட்சிகள், உள்நாட்டுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், அங்க ஒரு அரசியல் இருக்கும், அதுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஃபைனலா தான் அது வெடிக்கிறப்ப இவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தப்பவே நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னாங்க ரைட்டு ஆட்டத்தை முடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கைஸ். டிசம்பர்ல வந்துட்டு நோபல் பீஸ் பிரைஸ், ஜனவரியில மதுரை ஒரே தூக்கு. ஸோ ட்ரம்ப் 2வது வாட்டி பிரசிடென்ட் ஆனப்ப அப்ப போட்ட பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணாரு அப்படிங்கிறத ரியாலிட்டி. ரொம்ப பேர் சொல்லுவாங்க இது இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லி. லிட்டரலா பார்த்தா இல்லீகலான விஷயம் கைஸ். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது வந்து லீகலா எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கும், இது எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணி கட்சிதமா தான் அதை தூக்கினதே. ஸோ இந்த வலைக்குள்ள இருந்து வெளியே வருது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்துச்சு, கடாஃபிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட சேர்த்து யுஎஸ்ஏ இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுது, டுடே வெனிசுலா, நெக்ஸ்ட் ஈரான் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ கைஸ், அந்த கம்பெனிஸ் யாரு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கம்பெனியோட நேம் ஷெவ்ரான் கார்பரேஷன். ரைட். ஸோ இதுல வந்துட்டு நான் சொல்ல போற 2 நேமும் வந்துட்டு கைஸ், இதுக்கு பிறகு சொல்ல போற கம்பெனிஸ்லயும் இந்த பேர் கண்டினியூஸா வரும். ரைட். ஸோ பிளாக் ராக், வேன்கார்ட் 20% ஷேர் இருக்குது ஷெவ்ரான் கார்பரேஷன்ல. அதே மாதிரி 2வது கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸான் மோபில். ரைட். ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ராக், வேன்கார்ட் 18% ஷேர் இருக்குது இந்த கம்பெனியில. ஜேபி மோகன்ஸும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 4% ஷேர் இருக்கு. இவங்க எல்லாமே எல்லா பிரச்சனைகள்லயும் கைஸ் உலகத்தில் நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. சோ 3வது கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் கொனோகோ பிலிப்ஸ். ரைட். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ராக், வேன்கார்டோட ஷேர்ஸ் 17% இவங்களோட ஷேர்ஸ் இருக்குது. 4th கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் ஹாலிபர்டன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 23% வந்துட்டு
பிளாக் ராக் வேன்கார்டோட ஷேர்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா guys, ஸ்லம்பர்கர், ரைட்? ஸோ இவங்க கிட்ட 21% பிளாக் ராக் வேன்கார்டோட ஷேர் இருக்குது. யாருக்கிட்ட கூட ஷேர்ஸ் இருக்கோ அவங்க தான் ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹூ கண்ட்ரோல்ஸ் மணி கண்ட்ரோல்ஸ் டிசிஷன்ஸ் அப்படின்னு சிம்பிளா இது சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த கம்பெனிஸ் தான் வெனிசுலாக்குள்ள போக போகுது. அப்ப யார் லாபம் அடைய போறா? சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா guys, ஷெவ்ரான் ஆல்ரெடி வெனிசுலாக்குள்ள தான் இருக்குது, ரைட்? சோ பொலிட்டிக்கலா அன்ஸ்டேபிள் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு. சோ guys, மதுரை கோர்ட்டு கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்துட்டு மார்ச்ல வைக்கப்பட்டிருக்குது. சோ இது அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் கோச்சிப்பேட்டி மாதிரி. பொலிட்டிக்கலா ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் எந்த கம்பெனியுமே வெனிசுலாக்குள்ள போகாது. என்னன்னு சொன்னா மக்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க வெனிசுலால. ஜஸ்டிஸ்ன்றாங்க, யூஎன்ன்றாங்க, இன்டர்நேஷனல் லோன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ் அப்படி இப்படி டிஃபென்ஸ் அந்த விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகும் வரைக்கும் இவங்க காத்திருப்பாங்க. இவங்க ரொம்ப பொறுமையா கச்சிதமா பிளான போட்டு அவசரப்படாம பல வருடங்களாக அவசால் அதிபர் வெனிசுலாவுடைய அவருடைய காலத்துல இருந்து இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. இவங்க மொத்த பேருமே ஆல்ரெடி அங்க இருந்த கம்பெனிஸ் தான் guys. அவர் ஓனர்ஷிப்பை கேன்சல் பண்ணாரு இதுக்கு முந்தி உள்ள கவர்மெண்ட். சோ அப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி அதுக்கு பொருளாதார தடை வச்சாங்க. சோ இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கண்ட்ரி செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரி கிட்ட பல பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு ஃபைனாவும் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு வாங்கி இருக்காங்க. சோ கைஸ், இவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டித்தான் இந்த ஆட்டம். சோ கைஸ், இப்போ ஓரளவுக்கு இது புரிதலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா இது இன்னும் முடியல கைஸ். இப்ப நான் பேசினது 50% மட்டுமே தான். சோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஆக்ரோக்கா இருக்கேலும், வேன்கார்டா இருக்கேலும், ஜேபி மோகன்ஸா இருக்கேலும், இவங்க எல்லாருமே யாரை நம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா டாலரை நம்பி இருக்கிறாங்க. சோ டாலருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா guys, டிசி களத்துல இறங்கி போராடும். அதை தான் டிசி பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வெனிசுலா வந்துட்டு சைனாவோட ட்ரேட் பண்ணக்கூடிய விதம், டாலரோட டாமினன்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு சக்சஸ் ஆன ஒரு எக்ஸாம்பிளா ஆயிடுச்சுன்னு சொன்னா மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய டாலருக்கு பெரியவுமே அச்சுறுத்தலாம். என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல 60% டாலர்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வெளியில இருக்குது. ஸோ மொத்த டாலர்ஸ்லயும் 40% தான் யூஎஸ்ஏ உள்நாட்டுக்குள்ள பாவிக்குது. அந்த 60%க்கு எப்பயாச்சும் ஆபத்து வருது, அதோட பெர்சன்டேஜ் எங்கேயாவது குறையுது அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏ பார்த்துட்டு சும்மா இருக்காது guys. அது ஈரான்ல நீங்க பார்க்கலாம். ஈரானை எதிர்க்குதுன்னு சொன்னா யூஎஸ்ஏ சிம்பிளான ஒரு வேர்ட், டாலர் டாமினன்ஸ். டாலருக்கு ஆல்டர்னேட்டிவான பேமெண்ட் சிஸ்டம், ரைட்? ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ இரான் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே இவங்க கையில் எடுத்துட்டாங்க ஈரானோஃபோபியா பண்றதுக்கு. ஈரான் டெரரிஸ்ட் கண்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்னோட எல்லா வீடியோஸ்களும் இதை பத்தி பேசிக்கிறேன். சைனாக்கும் வெனிசுலாக்கும் இடையில பிரைமரி கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டாலர்ஸ் தான் guys, நம்பர் 1. ரெண்டாவது யுவான், மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட்டர் அல்லது காமடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பண்ட மாற்று முறையில நான் உங்களுக்கு ஆயில் தரேன், உங்ககிட்ட இருந்து நான் வெப்பன்ஸ் வாங்கிக்கிறேன், உங்களோட கடன்ல இருந்து நான் ஆயில தந்து நான் கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டீல்களும் போகுது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. நான் சொன்னா வெனிசுலாவோட சென்ட்ரல் பேங்க்கும் சைனா பேங்க்கும் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு யூஎஸ்ஏக்கு பிடிக்கல. இது எத்தனையோ வாட்டி இன்டெரக்டா சொல்லியிருக்கு. ஸோ சைனாவுக்கும் வெனிசுலாவுக்கும் இவங்க யாரும் கேட்கிற மாதிரியாக இல்லை. ஸோ ஃபைனலா டிசி டிசைட் பண்ணது இவரை தூக்கிட்டு எங்களோட ஆட்சியை உள்ள கொண்டு வரணும். அதுதான் ரெஜிம் சேஞ்ச். இன்னொரு விஷயம் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் guys. கவர்ட் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இந்த ஆட்டங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. முடிஞ்சா படிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. அதை பத்தி ஒரு தனி வீடியோ கொண்டு வரலாம். அதே மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா guys, ரெஜிம் சேஞ்ச் வந்துட்டு இப்ப ரொம்ப ரீசெண்டா நிறைய கண்ட்ரீஸ்ல ஏற்பட்டுச்சு. பங்களாதேஷ்ல, நேபாள்ல, அதே மாதிரி பாகிஸ்தான் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துச்சு. இன்னொரு கண்ட்ரி இருக்கு, நான் சொல்ல போற விஷயம்னால அந்த கண்ட்ரியோட பேர் எனக்கு மென்ஷன் பண்ண முடியல. என்னோட ஹார்ட்டுக்கும் பார்க்குற உங்களோட ஹார்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி எல்லாத்துலேயுமே பொதுவான நடந்த ஒரு விஷயம் தான் guys. அங்கே உள்நாட்டுக்குள்ள ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்ப இருந்தவங்கள சிஸ்டம் வந்துட்டு அந்த லீடரை பாதுகாக்க தயங்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிஸ்டம் வந்து பிரேக் பண்ணப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்டரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா guys, ஆர்டர்ஸ் மேலிடங்கள்ல இருந்து கீழ்மட்டத்துக்கு போகவே இல்லை. இந்த எல்லா கண்ட்ரிலையுமே பொதுவாக நடந்த ஒரு விஷயம். இதை கொஞ்சம் டீப்பா எடுத்து பாருங்க. நேபாள்ல, பங்களாதேஷ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு சிஸ்டம் வந்துட்டு அந்த நாட்டோட தலைவர்களை ஐசோலேட் பண்ணுது. லீடருக்கு சிஸ்டத்தை எக்ஸஸ் பண்ண முடியறது இல்ல, லிசன் பண்ணது இல்ல. இவங்க ஒன்று சொல்றாங்க, இது ரியாக்ட் பண்ணது இல்ல, இது யாரோ சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நான் அந்த பேர் மென்ஷன் பண்ணாம ஒரு கண்ட்ரி சொன்னேன், அதுலயும் இதே தான் நடந்துச்சு guys. ஸோ அதை நான் சும்மா ஹைலைட் பண்ணி இது டீப்பா பேசக்கூடிய விஷயங்கள், ரைட்? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா guys, அமெரிக்கா நைட்டோட நைட்டா வெனிசுலாக்குள்ள போகுது. அந்த நாட்டோட அதிபரையும் வைஃபையும் தூக்கிட்டு வர்றாங்க அமெரிக்காக்கு. ஸோ உலகத்துக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுது. இவர் வந்துட்டு எங்களோட நாட்டுக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் சப்ளை பண்றாரு, நார்கோ டெரரிசம் அந்த மாதிரியான கிரிமினல் கேசஸ் எல்லாம் அவர் மேல போட்டு இப்படியாப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு வின்பத்தை கொடுக்குது. அதை தொடர்ந்து சொல்லுது, அமெரிக்கா
எங்களோட மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு வெனிசுலாவுக்கு போகும், அங்க பில்லியன்ஸ் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு guys. ஆனா உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வெனிசுலாவை கையில் எடுக்குது, யுஎஸ்ஏவை கையில் எடுக்குது. இந்த இடப்பட்ட ஒரு குரூப் நான் பேர் சொல்லிட்டு போனேன் 2-3 கம்பெனிஸ், இதை பத்தி யாரும் பேச மறுக்கிறாங்க. ஸோ யாரோ லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பிரதான 2 விஷயங்களுக்காக வேண்டி. ஒன்று டாலர் டாமினன்ஸ், 2வது இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களோட வளர்ச்சி. அவங்களோட வளர்ச்சி எதில் இருக்கு அப்படின்னு சொன்னா கைஸ் டாலர் நம்பி தான் இருக்கு. டாலர் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த நான் பேர் சொன்ன அத்தனை கம்பெனிஸுமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லாஸ்ட்டா சந்திக்க வேண்டி வரும். அதுக்காக வேண்டி தான் இந்த இவ்வளவு பெரிய ஆட்டமும். ஸோ இதிலிருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம்.